ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ராஜா. ஒருவருக்கே எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர் ராஜா. இதை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது எங்கள் வாழ்வில் விடுதலையையும் மீட்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துகின்ற சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைப்பொருட்களை எங்களுக்கு எளிமையாய் கற்றுக் கொடுக்கிறதற்காய் நன்றி. தடைகளை, மன கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை, பலவீனங்களை, கண்ணீர்களை அறிந்திருக்கிறீர். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நீர் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வாழ்வு நமக்கு சிலுவையில கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய வாழ்வை பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு சாத்தான் என்ன செய்கிறான்? திருடவும், கொல்லவும், அழிக்கவும் வருகிறான். அவன் எப்படி வருகிறான்? அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும்? தேவனுடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை நம்ம எப்படி அறிந்து கொள்றது, பெற்றுக்கொள்ளுகிறது, அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நம்மளுடைய பிரச்சனைகள்ல, நம்முடைய சோர்வுகள்ல, போராட்டங்களுக்கு மத்தியில நமக்கு வருகின்ற ஒரு கேள்வி, இதை ஏன் எனக்கு தேவன் அனுமதித்திருக்கிறார்? இதுல நான் எப்ப வெளியில வருவேன்? தேவன் எனக்கு எப்ப விடுதலை கொடுப்பார்? அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கும். அவருடைய வல்லமையையும் தயவையும் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா இங்க சத்தியம் என்ன சொல்லுது அப்படின்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். தேவன் ஒருவர் இருக்கிறார், மனிதர்கள்னு நாம இருக்கிறோம். மூன்றாவதாக இன்னொரு நபர் இருக்கிறான். அது யாரு அப்படின்னா, அவன் தான் சாத்தான். அவன் என்ன செய்கிறானா? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஏன் அவன் நம்மை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான்? ஏனென்றால் தேவன் நம்மை அவரது சாயலாக படைத்திருக்கிறார். தேவ சாயலாக படைத்திருக்கிறார். நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக, அவருடைய கரத்தின் கிரியைகளாக நாம் இருக்கிறோம். அவருடைய படைப்பை அழிக்கிறது, அதுதான் அவனுடைய நோக்கம். அதனால அவன் என்ன செய்ய வர்றான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நம்ம வீட்டுக்கு திருட வரக்கூடாதுன்னு சொல்லி பாதுகாப்பாக பூட்டி வைக்கிறோம் இல்லையா? நம்முடைய முக்கியமான பொருட்கள், விலை உயர்ந்த பொருட்கள், நைட்டெல்லாம் நம்ம வீட்டெல்லாம் பூட்டி வச்சுட்டு தான் என்ன செய்யறோம்? தூங்குறோம். நம்ம வாழ்க்கையில நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய படைப்பாக இருக்கிறோம். அவருடைய வாழ்வையே அவர் நமக்கு சிலுவையில கொடுத்திருக்கிறார். இந்த செல்வத்தை, அவருடைய ஐஸ்வர்யத்தை, என்ன ஐஸ்வர்யம்? சிலுவையில அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? அவருடைய ஜீவனை என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறாரா? நீங்க இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்று கொண்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்குள்ளதான் தேவனுடைய வல்லமை இருக்கிறது, உங்களுக்குள்ளதான் தேவனுடைய வாழ்வு இருக்கிறது, உங்களுக்குள்ளதான் தேவனுடைய இயல்பு இருக்கிறது. மூன்றுமே உங்களுடைய புதிய ஆவியில என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் பவுல் சொல்கிறார், இத்தனை பெரிய பொக்கிஷத்தை இந்த மண் பாண்டங்களில் நாங்கள் பெற்றிருக்கிறோமே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவ்ளோ பெரிய பொக்கிஷத்தை இந்த மண் பாத்திரத்துல நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? பெற்றிருக்கிறேன். அவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை நமக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாரா? வைத்திருக்கிறாரா. இததான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்ன செய்கிறான்? வருகிறான். நம்ம வீட்டுக்கு அவன் எப்படி வருகிறான்னு தெரியுது, நம்ம பொருள் அவன் எங்க திருட வருகிறான்னு தெரியுது. நம்ம வாழ்க்கையில அந்த திருடன் எப்படி வருகிறான்? நம்முடைய சரீரத்துல நோயை கொடுக்கிறதற்கு அவன் எப்படி வருகிறான்?
அவன் எப்படி வருகிறான்னு தெரிஞ்சாதானே நீங்க அந்த இடத்த பாதுகாக்க முடியும் இல்லையா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த திருடன் எப்படி வருகிறான் அப்படின்னா 2 விதமாக. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1 முதல். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்திலுள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தேவன் மனிதர்களை படைக்கிறார், ஆணும் பெண்ணுமாக படைக்கிறார். அதுவும் தேவ சாயல்ல என்ன செய்கிறார்? படைக்கிறார். இந்த உலகத்தை படைக்கிறார், அதுல உள்ள பொருட்களையும் உயிரினங்களையும் அவர் படைக்கிறார். இதை ஆண்டு அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்கின்ற அதிகாரத்தையும் அவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். நல்லா கவனிங்க, அதிகாரம் யாருக்கு தான் கொடுத்திருக்கிறார்? மனிதர்களுக்கு. ஒரே ஒரு கட்டளை தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்கள் புசிக்க கூடாது, புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள். இது ஒரே ஒரு கட்டளை தான். இங்க ஏவாள் கிட்ட சர்ப்பம் வருகிறது. அந்த சர்ப்பம்ங்கிறது பாம்பு, சரியா? பாம்பானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவது இல்லை. தேவனோட வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த கனியை புசித்தால் நீங்கள் சாவீர்கள். இங்க சர்ப்பம் என்ன சொல்லுகிறது? அந்த கனியை புசித்தால் நீங்கள் சாகவே சாவது இல்லை. அவருடைய வார்த்தைக்கு எதிராக பொய் சொல்லுகிறது. அதனாலதான் இது சர்ப்பம் இல்ல, சர்ப்பத்தின் மூலமாக அங்க யார் பேசிக்கிட்டு இருக்கிறா? சாத்தான். ஏன் தெரியுமா? அவனுடைய இயல்பு என்ன தெரியுமா? யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இந்த வசனம் யாரு குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு? சாத்தானை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு. அவன் எப்படிப்பட்ட இயல்புடையவன் சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதில் சொல்லி இருக்கிறார். அவன் எப்படி இருக்கிறானா? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அப்படின்னா இந்த உலகத்துல உள்ள பொய்களுக்கெல்லாம் மூலம் யாருதான்? சாத்தான் தான். அவனிடத்துல இருந்துதான் அந்த பொய் என்ன செய்கிறது? உருவாகி இருக்கிறது. பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். இங்க தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? இந்த கனியை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள். அங்க சர்ப்பம் என்ன சொல்லுது? இதை நீங்க சாப்பிட்டா என்ன செய்ய மாட்டீங்க? சாக மாட்டீங்க. இப்ப தெரியுதா அது சர்ப்பம் பேசுதா? சர்ப்பத்தின் மூலமாக யார் பேசிக்கிட்டு இருக்கிறா? சாத்தான். சர்ப்பம் அந்த சாத்தானுக்கு அங்க செயல்படுகிறதற்கு அங்க என்ன செய்கிறது? இடம் கொடுக்கிறது. இங்க இன்னொரு கேள்வி. தேவனுடைய படைப்பாகிய ஆதாம் ஏவாள சாத்தான் அந்த தோட்டத்துல பார்க்கிறான். தேவனுடைய படைப்பை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம், அதிகாரம் அவனுக்கு இருந்திருந்தால் அவருடைய படைப்பை அவன் அழித்திருக்கலாமே. என் கேள்வி உங்களுக்கு புரியுதா? ஆதாம் ஏவாள கொலை செய்யணும்னு நினைச்சிருந்தா அதை செஞ்சிருக்கலாமே.
இல்லை என்றால் ஒரு புலி, ஒரு கரடி, ஒரு சிங்கம்னு சொல்லி அது பெரிய பெரிய மிருகங்களை வச்சு அவங்கள தாக்கி ஒரு ஆபத்தை கொடுத்திருக்கலாமே. ஏன் அவன் பாம்பின் மூலமாக தந்திரமாக அங்கு செல்லுகிறான்? ஏன் ஆதாம் ஏவாளை அவனால் அழிக்க முடியவில்லை? எதனாலன்னு சொன்னா, மனிதர்களை அழிக்கக்கூடிய அதிகாரம் அவனுக்கு கிடையாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் சத்தியம். இதுதான், அவனுக்கு அதிகாரம் கிடையாது. மனிதர்களே தங்களை தாங்களே அழித்து கொண்டால்தான் உண்டு. அந்த அதிகாரம் தேவன் யாருக்கு கொடுத்திருக்கிறார்? நமக்கு தான் கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல அங்க சாத்தான் என்ன செய்கிறான்னா, ஏவாளுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான பொய்களை அவங்க சிந்தனையில கொடுத்து அந்த பொய்யை நம்ப வைக்கிறான். ஒரு மனுஷனுடைய அதிகாரம் இல்லாமல் சாத்தானால அவங்க வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இந்த சம்பவத்துல சாத்தானால அங்கு ஏவாளை கட்டாயப்படுத்த முடிந்ததா, இல்லை தந்திரமாக ஏமாற்றி தன்னுடைய செயலுக்கு அங்கு சம்மதிக்க வைக்க முடிந்ததா? நல்லா கவனிங்க. உங்களுக்கு இது புரிஞ்சதுன்னா சத்தியம் உங்களுக்கு புரியும். அவனால ஒரு கட்டாயப்படுத்த முடியல. இததான் நீ செய்யணும்னு சொல்லி அந்த ஆளுகையா அவங்க மேல அவனால என்ன செய்ய முடியல? காண்பிக்க முடியவில்லை. அவங்கள அழிக்க முடியல, அவங்களுக்கு ஆபத்தை உண்டு பண்ண முடியவில்லை. ஆனால் அந்த அழிவுக்கு நேராக செல்லுவதற்கு அங்கு தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான பொய்களை கொடுத்து அதை நம்ப வைத்து அந்த அழிவுக்கு நேராக என்ன செய்கிறான்? இழுக்கிறான். அதனாலதான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவனால நேர்ல நம்மள என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது. அவன் வருகின்ற வழி எதுன்னு சொன்னா நம்முடைய சிந்தனைகள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க சிந்தனையின் மூலமாக தான் அவன் என்ன செய்ய முடியும்? வர முடியும். எதனால அவன் சிந்தனைகளின் மூலமாக வருகிறான் தெரியுமா? உபாகமம் 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. 2 சாய்ஸ் இருக்குது, உங்க முன்னாடி இருக்குது. வாழ்வும் இருக்கு, மரணமும் இருக்கு, ஆசீர்வாதமும் இருக்கு, சாபமும் இருக்கு. இதுல தேவன் ஒரு கட்டளையாக, அது ஆலோசனை மாதிரி இருக்கும், ஆனா அது ஆலோசனை இல்லை, கட்டளையாக சொல்லுகிறார். நீயும் உன் சந்ததிகளும் பிழைக்கும் படிக்கு நீ என்ன செய்ய? ஜீவனை தெரிந்து கொள். உங்களுக்கு பதில் தேவனும் தெரிந்து கொள்ள முடியாது. உங்களுக்கு பதில் சாத்தானும் அதை என்ன செய்ய முடியாது? தெரிந்து கொள்ள முடியாது. நமக்கு என்ன வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அதிகாரம், தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் உங்கள் கைகளில் இருக்கிறது. நீயும் உன் சந்ததிகளும் பிழைத்திருக்கும் படிக்கு. நீங்க பிழைத்து கொள்ளணும்னு சொன்னா நீங்க எதைதான் செய்யணும்? ஜீவனை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுதாங்க ஏவாளுக்கு சொல்லப்பட்டது, ஆதாமுக்கு சொல்லப்பட்டது. நீ இந்த கனியை, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். அது அவங்க கடைபிடித்திருந்தாங்கன்னா அந்த ஜீவனை அவங்க என்ன செஞ்சிருந்திருப்பாங்க? பெற்று கொண்டிருப்பாங்க. அந்த ஜீவன்ல இருந்து அவங்கள பிரிக்கணும், அந்த ஜீவனை பெறவிடாமல் அவங்கள தடுக்கணும். அதுக்கு சாத்தான் மேற்கொண்ட வழி என்ன அப்படின்னா, அந்த மரணத்தின் வழியை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பொய்யை அவங்க கிட்ட என்ன செய்யறான்? சொல்கிறான். அந்த பொய்யை அவங்க நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது அந்த தேர்ந்தெடுக்கிற உரிமை எங்க போகுது? அவங்களுக்கு மரணத்தை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அதன் பிறகுதான் அவனால அவங்களுக்கு என்ன கொடுக்க முடிஞ்சது? மரணத்தை கொடுக்க முடிந்தது. அவங்க தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் சாத்தானால் அந்த மரணத்தை என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. அதே தந்திரம் தான் இப்போ நம்ம கிட்டையும் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அவன் எப்படி அழகா தந்திரமா செயல்படுகிறான் பாருங்க. ஆதியாகமம் 3:1.
தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. தேவனுடைய சித்தம் முழுமையாக நடக்குது அப்படின்னா தேவன் ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்திருந்தார். என்ன கட்டளை கொடுத்திருந்தாரு? அவருடைய சாயல்ல படைக்கிறார், இதை ஆண்டு அனுபவித்துக் கொள்ளுங்கள் சொல்லி உலகத்தை அவர் கைகளில் கொடுக்கிறார். நீங்க நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்க புசிக்க கூடாது, புசிக்கும் நாளில் நீங்கள் சாவீர்கள். இந்த வசனத்தோட அர்த்தம் என்ன? இந்த கனியை நீங்க புசிக்க கூடாது, புசிக்கும் நாளில் சாவீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய விருப்பம் அதுல என்ன? நீங்க அந்த கனியை என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அந்த விருப்பம் அங்கு நிறைவேறியதா இல்லையா? அங்க என்ன செய்யல? நிறைவேறல. அப்போ தேவனுடைய விருப்பத்தை நாம மீற முடியுமா? முடியாதா? முடியும். நாம் தேர்ந்தெடுத்தோம்னு சொன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? மீற முடியும். ரெண்டாவது, நீங்கள் அதை புசிக்க கூடாது, புசிக்கும் நாளில் சாவீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க புசிக்க கூடாது, அதுதான் ஜீவன், அதை நீங்க தேர்ந்தெடுக்கணும் நான் விரும்புகிறேன். புசிக்கும் நாளில் நீங்கள் சாவீர்கள் அப்படின்னா உங்களால் அதை புசிக்கவும் முடியும். அந்த அதிகாரத்தை உங்க கையில நான் என்ன செய்யறேன்? தருகிறேன். தேர்ந்தெடுக்கிற அதிகாரத்தை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? உங்க கையில நான் கொடுத்திருக்கிறேன். இப்ப வாசிக்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இங்க சாத்தானுக்கு தேவனுடைய படைப்பை அழிக்க வேண்டும். அதையும் சாத்தானால அவங்கள என்ன செய்ய முடியாது? கட்டாயப்படுத்த முடியாது. அவங்களுக்கு ஆபத்து அவனால உண்டு பண்ண முடியாது. அந்த அழிவை அந்த மனிதர்களே தேர்ந்தெடுத்தால்தான் உண்டு. அந்த அழிவை தேர்ந்தெடுக்கிறதற்கு அவன் அங்கு தந்திரமாக பேசுகிறான். தந்திரமாக அந்த எண்ணங்களை அவங்க சிந்தனைகள் என்ன செய்கிறான்? கொடுக்கிறான். என்ன கொடுக்கிறான்? ஏமாற்றி தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக அங்க செயல்பட வைக்கிறான். இதுதான் அவன் செய்யற தந்திரம். அப்போ தேவனாலையும் தன்னுடைய விருப்பத்தை மனிதர்கள் மேல என்ன செய்ய முடியல? திணிக்க முடியாது. சாத்தானாலையும் அவன் விருப்பத்தை என்ன செய்ய முடியாது? திணிக்க முடியாது. மனிதர்கள் எதை தேர்ந்தெடுக்கிறார்களோ அந்த வல்லமை நம்ம வாழ்க்கையில என்ன செய்யும்? செயல்படும். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அவன் செயல்படுகிற விதத்தை பாருங்க. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? அதாவது அங்கு அந்த மரம், நன்மை தீமை அறியத்தக்க மரம் தோட்டத்துல ஒரு ஓரமெல்லாம் இல்லை, தோட்டத்தின் நடுவுல தான் அது இருக்குது. அதை தாண்டி தான் ஆதாமும் ஏவாளும் போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சிந்தனையில அந்த மரம் இருந்ததே கிடையாது. ஏனென்றால் அவங்க தேவனுடைய வார்த்தையை மீற வேண்டும் என்ற உணர்வு அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அவருடைய சாயல்ல அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த எதிரான எண்ணத்தை அவங்க சிந்தனையில முதல்ல அவன் புகுத்துகிறான். எப்படி கேட்கிறான்? அவன் எப்படி கேட்டிருக்கலாம்? இந்த தோட்டத்துல உள்ள எல்லா கனியையும் தேவன் புசிக்க சொல்லி இருக்கிறாரே, ஏன் இதை மட்டும் புசிக்க சொல்லல? இந்த தோட்டத்துல உள்ள எல்லா கனிகளையும் அவர் சாப்பிடலான்னு சொல்லி இருக்கிறாரே, ஏன் நடுவுல உள்ள கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன நினைப்பீங்க? ஒரு இடத்துல உங்களுக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு ராஜா ராணி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க, ஒரே ஒரு விஷயம் அங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்ககிட்ட வந்து இந்த எல்லாத்தையும் நீ அனுபவிக்கலாமே, இதை மட்டும் ஏன் அனுபவிக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டா எனக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற வெளிச்சத்துல பார்க்கும்போது இது ஒரு சின்ன விஷயமாக போய்விடும். எனக்கு இவ்வளவையும் கொடுத்தவர் இதை தரல அப்படின்னா அதுல ஒரு நோக்கம் இருக்கும். எனக்கு அது ஒரு முக்கியம் இல்லாததாக அங்க என்ன செஞ்சிரும்? போயிரும். ஆனா அவங்க எப்படி கேட்கிறான் பாருங்க. மறுபடி வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. சகல விருட்சங்களின் கனியையும் நீங்க புசிக்க வேண்டாம், சாப்பிட வேண்டாம்னு தேவன் சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா இல்லையே, எல்லாத்தையும் சாப்பிட சொல்லியிருக்கா, இதை மட்டும்தானே சாப்பிட சொல்லல.
அவர் என்ன செய்ய சொல்லவில்லையோ அதன் மேல் அங்கு கவனம் செய்ய வைக்கிறான். புரியுதா அவனோட தந்திரம்? எல்லா கனியையும் சாப்பிட சொன்னாரே, இதையே சாப்பிடலன்னா நமக்கு அது முக்கியம் இல்லாததாக அங்க என்ன செஞ்சிரும், போயிரும். அவர் செஞ்ச நன்மைகளை அவன் அங்கு நினைவு கூறல. எல்லாத்தையும் சாப்பிடலாம் சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா அது தேவன் செய்த நன்மை. அந்த நன்மை அவன் ஆதாம் ஏவாளுக்கு நினைவு கூறல. அவர் என்ன செய்ய கூடாதுன்னு சொன்னாரோ அதை அங்கு அவன் நினைவுபடுத்துகிறான். அதேதான் இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன செய்கிறான், நினைவுபடுத்துகிறான். உங்க சிந்தனைகள்ல தேவனுடைய நன்மைகளை அவன் உங்களை நினைவுபடுத்த விட மாட்டான். தேவனுடைய நன்மைகளையும் அவருடைய அன்பையும் நீங்க நினைவு கூர்ந்தீங்க, அதை நீங்க நினைவுபடுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்க பிரச்சனைகள்ல எளிதாக நீங்க தேவனை என்ன செய்ய முடியும், நம்ப முடியும். இவ்வளவு அன்பு செய்தவர் இதிலும் என்னை அன்பு செய்து கொண்டிருக்கிறார், இதில் எனக்கு இத்தனை காரியங்களை செய்து முடித்தவர் இதில் என்னால் வெளியில வருகிறதற்கு எனக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறாருங்கிற விசுவாசத்தை நீங்க என்ன செஞ்சுக்குவீங்க, பெற்றுக்கொள்ளுவீங்க. அங்க தேவனுடைய அன்பின் மீது சந்தேகம் கொள்ள வைக்கிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த எண்ணங்களை எப்படி கொண்டு வரா, தேவனுடைய அன்பை சந்தேகம் கொள்ள வைக்கிறான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. இரண்டாவது என்ன சொல்றான் பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக சொல்லுகிறான். அவர் வார்த்தை என்ன சொல்லுதோ அதுக்கு எதிராக தான் அவனோட வார்த்தை இருக்கும். உங்க சிந்தனைகள்ல நீங்க அடையாளப்படுத்தி கொள்ள முடியும். ரெண்டு பேருக்குமே உங்க சிந்தனை தான் தேவை. தேவனுக்கும் உங்களுடைய சிந்தனை தேவை, சாத்தானுக்கும் உங்க சிந்தனை தேவை. எந்த குரல் யாருடைய குரல் கேட்டாதானே நீங்க தேர்ந்தெடுக்க முடியும். சாத்தான் குரல் எது, தேவனுடைய குரல் எதுன்னு தெரியாம நீங்க எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? சாத்தான் வேற எங்கேயும் இல்லை, உங்க சிந்தனைகள்ல தான் அவன் செயல்பட முடியும். நீங்க அனுமதி கொடுத்தால்தான் அவன் உங்க சரீரத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ளேயும் அவன் வர முடியும். அவனுடைய குரல் எப்படிப்பட்டது, உங்களுடைய எதிராளியின் குரல் எப்படிப்பட்டது, அதை நீங்க நம்பினீங்கன்னு சொன்னா நீங்க உங்க வாழ்க்கையில அவனுக்கு கொடுக்கின்ற அனுமதி, உங்க அனுமதி இல்லாம அவன் வர முடியாது. அவனோட குரல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு எதிரான எண்ணங்களை அவன் உங்க சிந்தனைகள்ல கொடுப்பான். உங்களுடைய குரல்கள் போலவே தான் அவனுடைய குரலும் இருக்கும். ஆனா அந்த சிந்தனை எப்படி இருக்கும்னா தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க சாகவே சாவது இல்லை. அடுத்த வசனம் வாசிக்கலாம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. முதல்ல தேவனுடைய அன்பை சந்தேகம் கொள்ள வைக்கிறான். இரண்டாவது அவருடைய வார்த்தைக்கு எதிராக பேசுகிறான். மூன்றாவது தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக தன்னுடைய பொய்யை தூக்கி அங்க என்ன செய்கிறான், வைக்கிறான். திருடனுடைய குரல், அவனுடைய எண்ணங்கள் இப்படிதான் நம்ம சிந்தனைக்கு என்ன செய்யும், வரும். இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்க சிந்தனையில வந்தா அதை நீங்க அறிந்து கொள்ளலாம். அது தேவனிடத்திலிருந்து வருவது இல்லை. அது எங்க இருந்து வருது, சாத்தானிடமிருந்து வருகிறது. அந்த எண்ணத்தை நீங்கள் நம்ப ஆரம்பித்தால் அதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க அவனுக்கு கொடுக்கின்ற அனுமதி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அங்கு ஏவாளை தந்திரமாக பேசி அவங்கள அவனுடைய பொய்யை நம்ப வைத்து அங்கு மரணத்தை தேர்ந்தெடுக்க வைக்கிறான். இதுதான் அங்க நடந்திருக்கு. மரணத்தை அங்க யாரும் கட்டாயப்படுத்தல, அவங்கள தேர்ந்தெடுக்க வைக்கிற விதமாக அவன் என்ன செய்யறான், பேசுகிறான். நல்லா கவனிங்க, ஆதாம் ஏவாள் தேவ சாயலில் படைக்கப்பட்டவர்கள். அவருடைய சரீரத்துல நோய் கிடையாது, அவங்க சரீரத்துல பாவம் கிடையாது,
அவங்க சரீரத்துல சாபம் கிடையாது. அவங்க இருந்த தோட்டம் எல்லாமே இருந்ததுங்க, குறைகள் கிடையாது. அவங்க தேவன்கிட்ட போய் எனக்கு இதுல விடுதலை வேணும், எனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும், இந்த குறைவுகள் இருக்கு, எனக்கு இது நிறைவாகணும், எனக்கு இவ்வளவு கவலை இருக்கு, இவ்வளவு போராட்டம் இருக்கு, இது எப்ப சரியாகணும் அப்படின்னு கேட்கிற இடத்துல அவங்க என்ன செய்யல? இல்ல. எல்லாத்தையும் ஆளுகின்ற ஒரு இடத்துல இருந்த ஒருவரை அவனால் ஏமாற்ற முடிந்தது என்றால் நாம எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? விழுந்து போன உலகம். நீங்க இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா உங்க ஆவி புதுப்பிக்கப்பட்டிருக்கு, உங்க சிந்தனையும் உங்க சரீரமும் இன்னும் புதுப்பிக்கப்படல. அது விழுந்து போன உலகத்தில் இருக்கிறது. அதுக்கு உங்க ஆவியில நடந்த மாற்றம் தெரியாது. அப்போ உங்க சிந்தனைகள்ல அவன் எப்படிப்பட்ட எண்ணங்களை கொடுக்க முடியும்? எளிதாக அவனால என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவங்க பரிபூர்ணமா இருந்தாங்க. ஆதாம் ஏவாளுக்கு எந்த குறையும் இல்ல. எந்த குறையும் இல்லாத ஒருவரை நீ குறையுடன் தேவன் உன்னை படைத்திருக்கிறார்னு சொல்லி அவங்கள அவனால நம்ப வைக்க முடிஞ்சதுன்னு சொன்னா, இந்த விழுந்து போன உலகத்துல நோய்களுக்கு மத்தியில, கட்டுகளுக்கு மத்தியில அவன் சொல்லுகின்ற பொய் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அவன் சொல்லுகின்ற பொய் நம்முடைய அடையாளத்தை மறுக்கிறதாக இருக்கும். தேவனுடைய வார்த்தையிலிருந்து, ஜீவன்ல இருந்து நம்மை பிரிக்கிறதாக இருக்கும். இதே தான் அவன் யார்கிட்ட பண்ணா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மத்தேயு 4வது அதிகாரம் 2, 3, 4. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருக்கிறார். அவருக்கு என்ன வருது? பசி வருகிறது. அப்பொழுது என்ன நடக்கு பாருங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினாரா? மாற்றினார். 5 அப்பம் 2 மீனை பல்லாயிரக்கணக்கானோர் சாப்பிட்டு மீதி 12 கூட நிறைய எடுத்தாங்களா? எடுத்தாங்க. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியவருக்கு கல்லுகளை அப்பங்களாக்க முடியுமா? முடியாதா? ஏன் இயேசு கிறிஸ்து இதை செய்யல? ஏனென்றால் சோதனை அதுவல்ல. சோதனை என்ன தெரியுமா அவருக்கு? அதுக்கு முந்தின அதிகார கடைசி வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனை இதுதான். கல்லுகளை அப்பங்களாக்குறது அவருக்கு சோதனை கிடையாது. தண்ணியை திராட்சரசமாக மாற்றியவருக்கு கல்லுகளை அப்பங்களாக என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். அவர் பலி ஆகிறதுக்காகவே இறங்கி வந்தார். நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் என்ன செஞ்சாரா? வெளிப்பட்டார். அவர் மரணத்துக்காகவே தான் இறங்கி என்ன செய்கிறார்? வருகிறார். அவருடைய ஆவியில் அவர் 100% கடவுளாக இருந்தார். சரீரத்தில் அவர் 100% மனிதனாக இருந்தார். நான் மறுபடி சொல்றேன், அவருடைய ஆவியில 100% அவர் கடவுளாக இருந்தார். அவர் சரீரத்துல 100% அவர் எப்படி இருந்தாரா? மனிதனாக இருந்தார். உங்களுக்கு சிந்தனையில எப்படி பலவீனமான எண்ணங்கள் வருமோ, உங்க சிந்தனைகள் எப்படி பார்க்கின்றவற்றிலிருந்து தகவல்கள் வருமோ, உங்க சரீரத்தை எப்படி அடிச்சா வலிக்குமோ, உங்களுக்கு எப்படி ஒரு எண்ணங்கள் உங்க சிந்தனைகளுக்கு வருமோ, அது இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன செய்யும்? வரும். ஆனா ஆவியில தான் அவர் எப்படி இருக்கிறாரு? கடவுளா இருக்கிறாரு. இங்க என்ன நடக்குது பாருங்க. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். இவர் என்னுடைய குமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன்னு பிதாவின் குரல் அங்க என்ன செய்கிறது? கேட்கிறது. இதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க வாசிக்கலாம் மத்தேயு 4வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அங்க சோதனை என்ன சோதனை? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். அங்க சிந்தனையில என்ன சந்தேகம் கொடுக்கிறான்? நீர் உண்மையிலே தேவனுடைய குமாரன் தானா?
அந்த பலவீனமான சிந்தனை, அந்த பலவீனமான சரீரம், அந்த எண்ணத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு அதன் மூலமாக அவன் என்ன செய்யறான்? இயேசு கிறிஸ்து கிட்ட போகணும்னா ஆவியில என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அவர்கிட்ட இருக்கிற பலவீனமான இடம் அவருடைய சரீரம் தான். அந்த பலவீனத்தின் வழியாக அவன் சிந்தனை என்ன செய்யறாங்க? கொடுக்கிறான். நீர் தேவனுடைய குமாரனை ஆனால், அவன் அங்க தொடுகிற இடம் எது அப்படின்னா, நீர் தேவனுடைய குமாரனா என்பதில் அவருக்கு சந்தேகம் கொள்ள வைக்கிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதேதான் அவன் அங்க ஏவாள் கிட்ட என்ன செஞ்சான். தேவன் உனக்கு எதையோ ஒன்றை தரவில்லை. தேவன் அங்க அவங்களை எப்படி படைத்திருந்தார்? தேவ சாயலாக பரிபூர்ணமாக படைத்திருந்தார். நீ தேவனை போல நீ இல்லை, இதை சாப்பிடுற நாள்ல நீ தேவனை போல மாறி விடுவாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இப்போ தேவனை போல என்ன செய்யல? இல்ல. உன்னை ஏதோ ஒரு குறையோடு அவர் என்ன செஞ்சிட்டாரு? படைத்து விட்டார். தேவனுடைய அன்பில் அங்கு சந்தேகம் கொள்ள வைக்கிறான். அதேதான் இங்க இயேசு கிறிஸ்து கிட்ட, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். அதனாலதான் அவர் கல்லுகள் அப்பங்களா என்ன செய்யல? மாத்தல. ஏன்னா சோதனை அது இல்ல. அதை செஞ்சு காமிச்சாருன்னா அவருக்கு அங்க சந்தேகம் இருக்குன்னு அர்த்தம். அவருக்கு அங்க என்னது இல்ல? சந்தேகமே இல்லை. இந்த 3 சோதனையுமே அவருக்கு அப்படிதான் வரும். தேவனுடைய குமாரனை ஆனால். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த சோதனைகளை எதிர்கொண்டார் என்றால், ஏவாள் ஆதாம் அதை எதிர்கொண்டு தோத்து போயிட்டாங்க. அங்க இயேசு கிறிஸ்து அதை என்ன செஞ்சிட்டாரு? ஜெயித்து விட்டார். அதே சோதனை தான் இன்னைக்கு நமக்கும். தேவன் உன்னை நேசிக்கிறார் என்றால் ஏன் இந்த நோய் உனக்கு வருது? அவர் உன் மேல அன்பா இருக்கிறாருன்னா ஏன் உனக்கு இந்த பிரச்சனை இருக்கணும்? ஏன் உன்னால இதுல இருந்து வெளியில வர முடியல? தேவன் உன் மேல கோபமா இருக்கிறாரு. அவர் தான் உனக்கு இந்த பிரச்சனையை கொடுத்திருக்கிறாரு. அவர் நல்லவர் தான், அவர் வல்லவர் தான். ஒன்னாலெல்லாம் இதை பெறுகிறதற்கு தகுதி இல்லை. இப்படிதான் எண்ணங்கள் அவன் என்ன செய்வான்? கொடுப்பான். நம்முடைய அடையாளத்தை குறிவைத்து அவன் தாக்குகிறது. எதை தாக்குறான்? நம்முடைய அடையாளம். கிறிஸ்துவுக்குள்ள நாம யாருங்கிற அடையாளத்துல அவன் சந்தேகத்தை கொடுப்பான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் எப்படி வருகிறான்னா சிந்தனைகள்ல 2 விதமாக. 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். எப்போ அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டாங்களோ அந்த நிமிடமே அந்த பாவம் மனிதர்களுக்குள் புகுந்து கொண்டது. மனிதன் பாவ செயல் செய்யறதுனால பாவி இல்ல. அவன் பிறக்கிறதே எப்படிதான் பிறக்கிறான்? பாவ இயல்போடு. பாவ இயல்புங்கிறது வேற, பாவ செயல் அப்படிங்கிறது வேற. உதாரணத்துக்கு ஒரு மிருகம் மாமிசம் சாப்பிடுது, அது ஒரு செயல். ஏன் மாமிசம் சாப்பிடுது? அந்த மாமிசம் சாப்பிடுற இயல்பு அதுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. பாம்பு ஏன் கொத்துது? அந்த கொத்துற இயல்பு அதுக்கு என்ன செய்யுது? இருக்குது. அதே போலதான் நாம பொய் சொல்றது, களவு செய்யறது, கொலை செய்யறது, விபச்சாரம் செய்யறது, இதெல்லாம் பாவம் நினைக்கிறோம். இதெல்லாம் அந்த பாவ இயல்பினால் வருகின்ற செயல்கள். புரியுதா உங்களுக்கு? அந்த பாவ இயல்பு மனுஷன் என்ன செஞ்சுக்கிட்டாரு? பெற்றுக்கொண்டார். பாவ இயல்பை பெற்ற மனுஷன் எப்படி மனிதர்களை அங்க உருவாக்க முடியும்? பாவ இயல்போடு. பாவ இயல்பை கொண்ட மனிதர்கள் மூலமாக வெளிப்படுகின்ற மனிதர்கள் எப்படி வருவாங்க? பாவ இயல்போடு. அதுதான் ரோமர் 3:23 சொல்லப்பட்டிருக்கு. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. மனுஷங்க வேணா சொல்லிக் கொள்ளலாம், நான் இந்த பாவம் செய்யல, நான் அந்த பாவம் செய்யல, நான் இதை விட நல்லா இருக்கிறேன், நான் இந்த செயல் நான் செய்யாம இருக்கிறேன், நான் இவ்வளவு நல்ல செயல்களை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். மனுஷன் வேணா சொல்லலாம். ஆனா தேவனுடைய பார்வையில எப்படி தெரியுமா? ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டி நடக்குது. நல்லா கவனிங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டி. அதுல ஒருவர் 30 மீட்டர் ஓடுகிறார், ஒருவர் 60 மீட்டர் என்ன செய்கிறார்? ஓடுகிறார், ஒருவர் 90 மீட்டர் ஓடுகிறார். இந்த 3 பேர்ல யாரு ஜெயிச்சாங்க? அதுல ஓடுனங்க வேணா 90 மீட்டர் ஓடுறவர் என்ன நினைக்கலாம்? நான் 30 மீட்டரை விட 60 மீட்டரை விட நான் முன்னாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? செஞ்சு கொண்டு இருக்கிறேன். 60 மீட்டர் என்ன நினைக்கலாம்? நான் 30 மீட்டர் ஓடுனவரோட நான் என்ன செஞ்சிருக்கிறேன்?
முன்னாடி போய்கிட்டு இருக்கிறேன். ஆனா ஓட்டப்பந்தய விதிப்படி 3 பேரும் யாருதான்? தோற்று போனவர்கள். அதே போலதான் மனுஷங்களோட நிலைமை. நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நாம வேண்டுமென்றால் நான் இந்த பாவம் செய்யல, நான் அவனை போல நான் பொய் சொல்லல, அவனை போல களவு செய்யல, இவளை போல நான் இந்த செயலை செய்யல, நான் விபச்சாரம் செய்யறது இல்லை. ஆனா அவருடைய பார்வையில் எல்லோரும் பாவ இயல்பில் இருந்தோம். பரிசுத்தமான தேவனால் பாவமுள்ள மனிதர்களிடத்தில் வர முடியாது. இதனாலதான் இந்த பாவத்துக்கு ஒரு தண்டனை உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இந்த பாவ மன்னிப்பை நமக்கு கொடுக்கிறதற்கு, இந்த தண்டனைக்கு ஒரு விலையை கொடுக்கிறதற்கு தான் தேவன் மனிதனாக மாம்சத்துல இறங்கி என்ன செஞ்சாரா? வந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட மக்களுக்கு, ஒரு சிலருக்காக அவர் வந்தார், ஒரு சிலருக்கு தான் அவர் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா தவறுதலாக அவரை புரிந்து கொண்டிருக்கிறீங்க. உலகத்தில் பூமி எங்கும் இயேசு என்ற நாமம் இல்லாமல் ரட்சிக்கப்படத்தக்க வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பாவ இயல்பை பெற்று மரித்த நிலைமையில் இருக்கிற மனிதனுக்கு தேவை இயேசு கிறிஸ்து தேவை. அவர் இல்லாமல் அந்த ஜீவனை மனிதனால என்ன செய்ய முடியாது? தர முடியாது. ஆனா இங்க சாத்தான் என்ன செய்கிறானா, இந்த சுவிசேஷத்தின் மகிமையின் ஒளி, இயேசு கிறிஸ்துவ குறித்த அந்த மகிமையின் ஒளி தெரியாத படிக்கு தேவனை அறியாதவர்களுக்கு அவங்க சிந்தனைகளை என்ன செஞ்சிருக்கிறானா? குருடாக்கி வைத்திருக்கிறான். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பிரபஞ்சத்தின் தேவன்னா யார் தெரியுமா? சாத்தானை குறிப்பிடப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவ குறிச்ச ஒளி அவங்க தெரியாத படிக்கு அவங்க சிந்தனைகளை அவன் என்ன செஞ்சு வச்சிருக்கிறானா? குருடாக்கி வைத்திருக்கிறான். அந்த சிந்தனையில அந்த ஒளி தெரிந்ததுன்னா அவங்க அந்த ஒளியை என்ன செஞ்சுக்கிடுவாங்க? தேர்ந்தெடுத்து கொள்ளுவாங்க. அந்த ஜீவனை தேர்ந்தெடுத்து கொண்டால் அவங்க தேவனுடைய பிள்ளைகளா என்ன செஞ்சிருவாங்க? மாறிடுவாங்க. அதனால அவன் சிந்தனையில என்ன செஞ்சிருக்கிறானா? கட்டி வைத்திருக்கிறான். தேவனை அறியாதவர்களை. தேவனை அறிஞ்சவங்களை அவன் எப்படி கட்டி வச்சிருக்கிறான் தெரியுமா? 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். நல்லா பாருங்க, அங்க ஏமாற்றி தான் அந்த மரணத்தை தேர்ந்தெடுக்க வைக்க முடிந்தது. அந்த மரணத்தை ஏவாளை தான் அங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க? தேர்ந்தெடுத்து கொண்டாங்க. சாத்தானால அங்க திணிக்க என்ன செய்ய முடியல. மறுபடி வாசிக்கலாம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். தேவனை அறிந்த விசுவாசிகள் அவன் எப்படி வஞ்சிக்கிறான் அப்படின்னா, கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று அவங்க சிந்தனைகளை வஞ்சித்து வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியலாம். அவர் செஞ்சதை நீங்க தெரியாம இருக்கிறீங்கன்னா அவன் சிந்தனைகளை என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? குருடாக்கி வைத்திருக்கிறான். ரட்சிக்கப்படாதவங்களை இயேசு கிறிஸ்துனா யாருன்னே தெரியாம என்ன செஞ்சிருக்கிறான்? கெட்டி வைத்திருக்கிறான். ரட்சிக்கப்பட்டவர்களை அவர் செஞ்ச செயல்களை தெரியாதபடி என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? கெட்டி வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் அவர் யார், அவருடைய விருப்பம் என்ன, உங்களை அவர் எப்படி படைத்திருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறது உங்க சிந்தனைகள்ல தான். அவருக்கு உங்க சிந்தனைகள் ரொம்ப முக்கியம். சாத்தானுக்கும் உங்க சிந்தனைகள் முக்கியம். நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக மாறாத படிக்கு, அவர் கொடுத்த விடுதலையையும் வாழ்வையும் பெற விடாத படிக்கு அவனுக்கும் தேவை எதுதான் தேவை? உங்க சிந்தனைகள் தான் தேவை. இந்த சிந்தனைகளை நம்ம எப்படி பாதுகாக்கிறோம்?
இந்த சிந்தனைகளுக்காக 2 பேர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சாத்தானும் காத்துக்கிட்டு இருக்கிறான், தேவனும் என்ன செய்கிறார்? காத்து கொண்டு இருக்கிறார். யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். தேவன் எப்படி நம்ம சிந்தனைகளை மாற்றுகிறார்னா அவருடைய வசனத்தின் மூலமாக அவர் மாற்றுகிறாராம். உங்க சிந்தனைகளை மாற்றுவதன் மூலம் அவர் உங்க வாழ்வை மாற்ற அவர் காத்து கொண்டிருக்கிறார். நீங்க வாழ்வு மாறணும், என் சூழ்நிலை மாறணும், என் சரீரம் மாறணும்னு நினைக்கிறீங்க. உங்க சிந்தனைகள் மாறாமல் அது என்ன செய்யாது? மாறாது. உங்க சிந்தனைகளை மாத்துகிறதுக்கு அவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? அவரது வார்த்தை. உங்க வாழ்வை மாற்ற வேண்டும் என்றால் நீங்க அந்த சத்தியத்தை அறிந்து அதை விசுவாசிக்கும் போது, உங்க சிந்தனைகள் மாறும் போது உங்க வாழ்வு இயல்பாகவே என்ன செஞ்சிடும்? மாறிவிடும். உங்களுடைய நோய் தேவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. உங்களுடைய கட்டுகள் அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. உங்களுடைய போராட்டங்கள் அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. உங்களுடைய பாடுகள் அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. உலகத்தை ஜெயித்தவர், அதை சுமந்து தீர்த்தவர். உங்களுக்காக அவர் என்ன செஞ்சாரா? சாபமாக்கப்பட்டார். நீங்க சாப விளைவுகள்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இருக்கிறோம்? அவர் எனக்காக சாபமாக்கப்பட்டார் என்பது தெரியாததுனால அந்த விளைவுல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் சரி, அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். எதுக்கு இருக்கிறார்? கிறிஸ்துவை மரித்தோர்ல இருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர், உலகங்களை உண்டாக்கிய ஆவியானவர், சர்வ சிருஷ்டியையும் படைத்த ஆவியானவர், நம்மை உருவாக்கின ஆவியானவர் உங்களுக்குள்ள சும்மா இருக்கிறதுக்காக இருக்கிறாரா? நேரம் போகாம இருக்கிறாரா? இல்ல. இந்த உலகத்துல அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தவர் காத்து கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாடுல தான் தேவனை பார்க்க ஆலயத்துக்கு போகணும். புதிய உடன்படிக்கையில அவர் தங்கி இருக்கின்ற ஆலயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? உங்களுடைய சரீரம் யாருடையதா? தேவன் தங்கி இருக்கின்ற ஆலயம். இது எதிர்காலத்தை சொல்லல, இப்பொழுது அவருடைய ஆலயம் யாருதான்? நாம தான் அந்த ஆலயம். வாரத்துல ஒரு நாள் பயபக்தியா ஒரு இடத்துல கூடி நம்ம இருக்கிற இடத்துக்கு பேரு மட்டும் ஆலயம் இல்ல. அவருடைய உண்மையான ஆலயம் யாருதான்? நாம தான் அந்த ஆலயம். நாம தங்கி இருக்கின்ற ஆலயமா இருக்கிறாரா? எதுக்காக அப்படின்னா அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அவர் உங்களை விலை கொடுத்து வாங்கி விட்டார். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள்னா விலை கொடுத்து நம்மளை என்ன செஞ்சிட்டாரா? வாங்கி விட்டார். ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய, நாமெல்லாம் யாருக்கு உடையவர்களா? தேவனுக்கு உடையவர்கள். தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரம். நல்லா பாருங்க, நம்ம சரீரம் யாருக்குரியதா? தேவனுக்குரிய சரீரமா? தேவனுக்குரிய சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அவர் எதுக்கு நமக்குள்ள இருக்கிறார்னா, இந்த உலகத்தில் அவர் செல்லக்கூடிய வாகனமாக நம்மை வைத்திருக்கிறார். இந்த இருள் நிறைஞ்ச உலகத்துல, அவரை அறியாத உலகத்துல இழந்து போனதை தேட வந்தார். தொலைந்து போனதை மீட்க அவர் வந்தார். நம்ம வேதம் வாசிக்கிறோம். வேதம் வாசிக்காதவங்க தேவனை எப்படி அறிந்து கொள்ளுவார்கள்? உங்க சரீரத்துல தேவ வல்லமையை பார்ப்பதன் மூலமாக. உங்க வாழ்வுல அவருடைய கனிகள், அவருடைய அன்பு, அவருடைய சமாதானம், அவருடைய வல்லமை, இதெல்லாம் உங்க மூலமா பார்க்கும் போது அந்த ஜனங்கள் அவங்க என்ன செஞ்சுக்கிடுவாங்க? தேவனை அறிந்து கொள்ளுவார்கள். அவர் செல்லும் வாகனமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம நோயோடு இருப்பது அவருடைய விருப்பம் இல்லை. அந்த வல்லமையை தடுக்கிறது எதுன்னா நம்ம சிந்தனைகள். இந்த நோயில நான் சுகத்தை பெற முடியுமா? இவ்வளோ பெரிய நோயா இருக்குதே, எனக்கு தேவன் கொடுப்பாரா? இதெல்லாம் இந்த சிந்தனைகள் யார்கிட்ட இருந்து வருது? சாத்தானிடம் இருந்து வருகிறது. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். நம்முடைய அடையாளத்தை சந்தேகம் கொள்ள வைக்கிறது தான் அவனுடைய வேலை.
அவனுடைய பொய்யை நாம் நம்பிக்கொண்டால் நாம் மரணத்தை தேர்ந்தெடுக்கிறோம். சாதாரண சின்ன எண்ணம் தானே நினைக்காதீங்க. அவன் இருந்து வருகின்ற ஒவ்வொரு எண்ணத்தையும் நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அங்கு மரணத்தை தேர்ந்தெடுக்கிறீர்கள். மரணம்ங்கிறது இறந்து போறது மட்டும் இல்ல. குறைவுகள் ஒரு மரணத்தின் விளைவுதான். சாபம் ஒரு மரணத்தின் விளைவுதான். பாவம் ஒரு மரணத்தின் விளைவுதான். அவமானம் ஒரு மரணத்தின் விளைவுதான். கட்டுகள் ஒரு மரணத்தின் விளைவுதான். நோய் ஒரு மரணத்தின் விளைவுதான். உங்க சிந்தனைகள்ல நீங்க அதை ஏற்றுக்கொள்ளும் போது அங்கு மரணத்தை என்ன செய்றீங்க? தேர்ந்தெடுக்கிறீங்க. மரணத்தை தேர்ந்தெடுக்கும் போது இயல்பாக அந்த விளைவுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள என்ன செய்கிறது? வருகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள விடாதபடிக்கு அவனுடைய சிந்தனைகளை அவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். புதிய உடன்படிக்கையில தேவனுடைய தயவு, இரக்கம், விடுதலைக்காக கெஞ்சி நிக்கிற இடத்துல தேவன் நம்மளை என்ன செய்யல? வைக்கல. 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே, நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே உங்களுக்கான சுகம் சிலுவையில் கொடுக்கப்பட்டாயிற்று. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை நீங்க பெற்றுக்கொள்றதுதான் அவருடைய சித்தம். இந்த சித்தத்தை நீங்க எப்படி தெரிந்து கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகம் எதை நம்புகிறதோ அது போல நீங்க நம்பாதீங்க. இந்த உலகம் எதை கண்டு அஞ்சுகிறதோ பயப்படுகிறதோ அது போல நீங்க பயப்படாதீங்க. இந்த உலகம் எதை சுமந்து கொண்டு இருக்கிறதோ அது போல நீங்க சுமந்து கொண்டு இருக்காதீங்க. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க வகையில உங்க சிந்தனைகள்ல நிறைய எண்ணங்கள் வரும். அது சாத்தான் கிட்ட இருந்தும் வரும், தேவன் கிட்ட இருந்தும் வரும். உங்களுடைய மனசாட்சியிலும் பேசும். இதுல எதிலிருந்து வருகிறது, எங்கிருந்து வருகிறது, யாரிடமிருந்து வருகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு முதல்ல அதுக்கு என்ன தெரியணும்? சத்தியம் தெரியணும். அப்பதான் அவன் சொல்றது பொய்யா இல்லையா நமக்கு என்ன செய்யும்? தெரியும். இங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். உங்க சிந்தனைகளை தேவனுடைய வார்த்தையை கொண்டு உருமாற்றுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க இதை செய்ய செய்ய அந்த குரலை உங்களால என்ன செய்ய முடியும்? அடையாளம் கண்டு கொள்ள முடியும். உங்களுடைய நோய் தேவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. உங்களுடைய சூழ்நிலைகள் அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நாம எதுக்கு அனுமதி கொடுக்கிறோமோ, நம்ம யாரும் வேண்டும் என்று சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறது இல்லை. அங்க ஏவாள் வேணும்னு நினைச்சிருந்து அந்த மரணத்தை தேர்ந்தெடுத்தாங்களா? இல்லை. அவங்களுடைய அறியாமை. அங்க அவங்க ஏமாற்றப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த இடத்துல அவனை நீ வெளியில போன்னு சொன்னா அவன் போயிருக்கதான் செய்யணும். அந்த இடத்துல ஏவாளங்க என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. ஆனா அதை தேர்ந்தெடுக்கிற விதமாக, அவன் நம்புற விதமாக அங்க பொய் சொல்றத அவங்க அங்க என்ன செஞ்சுக்கிறாங்க? நம்புறாங்க. அதே போலதான் எல்லாரும் வேண்டும் என்று நோயை வைத்திருப்பது இல்லை. கட்டுகளோடு இருக்க யாருக்கும் விருப்பம் இல்லை. போராட்டத்தோட இருக்க விருப்பம் இல்லை. அவை சொல்லுகின்ற பொய்யை நாம் நம்புவதால் அதற்கு நாம அனுமதி கொடுத்து வைத்திருக்கிறோம். நம்ம நம்பிக்கை இல்லாம அவன் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அவருடைய வார்த்தையை நாம் தெரிந்து கொள்ளும் போது நாம் ஜீவனை அங்கு தேர்ந்தெடுக்கிறோம். ஜீவனை தேர்ந்தெடுக்கும் போது அந்த வல்லமை உங்க நோய்களை மாற்றக்கூடிய வல்லமை நிறைந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு 2 சாட்சி மட்டும் நான் சொல்றேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிந்த ஒருவர் எனக்கு ஃபோன் பண்ணி அழுதாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கும் மேலா நான் மெசேஜ் அனுப்புவேன், செல்லில் அனுப்புவேன். அவங்க அதை கேட்டதில்லை. அவங்க பையன் 1 மாசமா உடம்பு சரியில்லாம அவனுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிறதே தெரியல. நோய் கிருமி இன்ஃபெக்ஷன் டாக்டர் சொல்றாங்க. ஆனா அது என்ன வைரஸ்ன்னு சொல்லி தெரியல. எந்த டெஸ்ட் எடுத்தாலும் நார்மல்னு சொல்லி தான் என்ன செய்யுது? ரிப்போர்ட் வருது. டாக்டரால கண்டுபிடிக்க முடியல. அவன் வாமிட் பண்றான், பச்சை கலர்ல வருது. அவனுக்கு நிறைய மருந்து 1 மாசமா கொடுத்து அவனோட உள் உறுப்புகள் வீங்கி போய் இருக்குது. எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுதாங்க.
எனக்கு ஜெபிச்சுக்கோங்கன்னு சொல்றதுக்காக எனக்கு என்ன செய்யறாங்க, ஃபோன் பண்றாங்க. நான் ஊழியம் செய்யறேன்னு தெரியும் அவங்களுக்கு. அப்போ உங்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்றேன். நீங்க அழாதீங்க, சிலுவையில சுகம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் என்னெல்லாம் சிலுவையில செய்து முடித்திருக்கிறார், ரட்சிப்புல என்ன இருக்கு அப்படிங்கறத சுவிசேஷத்தை சொல்லி ஒரு சாட்சியையும் சொன்னேன். சொல்லி எனக்காக நான் அனுப்புகிறத ஒரு 2 மெசேஜும் ஒரு சாட்சியும் நீங்க கேட்டுட்டு என்னைய கூப்பிடுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனுக்கு என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். ஆனா உடனே கேட்கணும், உட்கார்ந்து அழக்கூடாது. என்கிட்ட பேசி முடிச்சுட்டு உட்காரக்கூடாது. நான் என்ன கொடுத்தனோ அதை என்ன செய்யணும், கேட்கணும். இந்த இடத்துல அவன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டு முடிச்ச உடனே 1 மணி நேரத்துல என்ன கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு அவங்க சொன்ன வார்த்தையை கேளுங்க. முதல்ல என்ன செஞ்சாங்க, அழுதாங்க. என்னால இதுல எப்படி என் பையன் சுகத்தை பெறுவான், எனக்காக என் பையனுக்காக ஜெபிச்சுக்கோங்க அக்கா அப்படின்னு கேட்டவங்க அந்த சத்தியத்தை கேட்ட உடனே அவங்களோட வார்த்தை எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த நோய் தேவன் கிட்ட இருந்து வரல. யார்கிட்ட இருந்து வருது, சாத்தான் கிட்ட இருந்து வருது. அவர் சுகம் கொடுத்திருக்கிறார். எனக்கு நம்பிக்கை வந்துட்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு நம்பிக்கை வந்துட்டு, நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய தழும்புகளால என் பையன் சுகமாயிட்டாங்கிறத நான் என்ன செய்யறேன், விசுவாசிக்கிறேன். உடனே நான் இயேசுவின் நாமத்தினால அத்தாரிட்டி பிரேயர் செஞ்சு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சத்தியங்களை கொடுத்து யார்கிட்டையும் உங்க பையன் எப்படி இருக்கான்னு என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா மரணமும் ஜீவனும் எதுல இருக்கு, நாவின் அதிகாரத்துல இருக்கு. நீங்க எதை பேசுறீங்களோ அதுக்கு உங்க வாழ்க்கையில என்ன கொடுக்குறீங்க, அனுமதி கொடுக்குறீங்க. சொந்தக்காரங்க யாரும் போன் பண்ணி கேட்டா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு வைங்க, இல்ல போனை என்ன செய்யாதீங்க, எடுக்காதீங்க. ஒரு ரூம்ல போய் உட்கார்ந்து நான் தர்ற சத்தியங்களை கேட்டுக்கிட்டே இருங்க. அதுதான் உங்க சிந்தனையில என்ன கொடுக்கும், விசுவாசத்தை கொடுக்கும். நீங்க அந்த விசுவாசத்துல போகும்போது அங்க அவன் என்ன செஞ்சிருவான், சரியாயிருவான். அன்னைக்கு முழுவதும் அதை செஞ்சாங்க. மறுநாள்ல இருந்தே அவனுக்கு மாற்றம். 4 நாள்ல வீட்டுக்கு வந்துட்டா. இப்ப எங்க போறான், ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கிறான். இவ்வளவுக்கும் அந்த பையனோட அப்பா ஒரு டாக்டர். அவங்க அவ்வளவு மருந்து மாத்திரைகள் அவனுக்கு கொடுத்து அவனுக்கு ஒரு கட்டத்துல என்னால அவனுக்கு எதுவும் செய்ய முடியலையேங்கிற ஒரு மனச்சோர்வுக்குள்ள அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. ஏன்னா உலக மருந்து ஒரு லிமிட் தான், அதுக்கு மேல அதால என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. முழுமையான விடுதலை. அவங்களுடைய சிந்தனை தேவன் தான் இதை கொடுத்திருக்கிறாருன்னு நினைச்சிருக்கிறாங்க. எப்பொழுது அவர் சுகம் கொடுத்திருக்கிறாருன்னு சிந்தனையில அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சதோ அங்க சரீரத்துல என்ன வந்தது, விடுதலை. அது என்ன கிருமின்னு எனக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. அது என்ன கிருமியா இருந்தா என்ன, அதை மேற்கொள்ற சுகம் யாரோடது, தேவனுடையது. இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். இதை நீங்க விசுவாசிச்சா போதும். எப்பேற்பட்ட கிருமியா இருந்தாலும் அதை கொல்லக்கூடிய வல்லமை தேவனுடையது. அது என்ன கிருமின்னு நாம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு ரொம்ப அழகான ஒரு சாட்சி. 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பையன், அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அவனுடைய முட்டு எலும்புகளுக்குள்ள ரத்தம் போகல. அதனால அந்த எலும்பு என்ன செஞ்சுட்டு அப்படின்னா அரிச்சிட்டு தான். ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கண்டிஷன். அதை தான் சொல்ல வரேன்னா, நம்ம பிரேயர் டீம்ல ஒரு சகோதரி அவனுக்காக ஜெபிச்சு சத்தியத்தை கொடுத்து வழி நடத்தினாங்க. டாக்டர் கிட்ட போறதுக்கு அன்னைக்கு அவனுடைய நம்பர் கிடைக்குது. இந்த சுவிசேஷத்தை சொல்லி சத்தியத்தை கேட்க சொல்லி சாட்சிகள் எல்லாம் சொல்லி இயேசுவின் நாமத்தினால அத்தாரிட்டி பிரேயர் செஞ்சு, நீ நம்புறியாப்பா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்ன பதில் என்னன்னா, நான் நம்புறேன்க்கா, நான் இந்த சுவிசேஷத்தை என்ன செய்யறேன், நம்புறேன். இயேசுவின் வாழ்வு உன்னோட கால் முட்டு எலும்புகளுக்குள்ள செயல்படுது. இன்னும் விசுவாச அறிக்கைகளை எல்லாம் அவங்க சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. சத்தியத்தை அனுப்பி கேளு, இந்த விசுவாச அறிக்கை என்ன செய்ய, பேசு. டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறார். அவன் டாக்டரை உள்ள பாக்குறதுக்கு என்ன செய்யறான், போறான். டாக்டரை பார்த்துட்டு வந்து அவன் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, உங்களுடைய காலில் ஏதோ ஹீலிங் நடந்திருக்கு, உங்களுக்கு ஆபரேஷன் என்னதில்ல தேவையில்லை, உங்களுடைய எலும்புகள் நல்லா இருக்கு, ரத்தம் அந்த எலும்புகளுக்குள்ள என்ன செய்யுது, போகுது. அதாவது ட்ரீட்மெண்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆபரேஷனை செஞ்சு பார்ப்போம், சரியாகுமா ஆகாதாங்கிறது அதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யும், தெரியும். ஆனா அது என்ன நோயினும் எங்களுக்கு தெரியாது, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னோ எங்களுக்கு தெரியாது. நாம நம்ப வேண்டியது என்ன நம்பணும், இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிட்டா. இயேசு என்ற நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நாமத்தை கொண்டு நம்ம அந்த இடத்த ஜெபிக்கும் பொழுது, அந்த அத்தாரிட்டியை நம்ம பயன்படுத்தும் பொழுது, அந்த நோயால அந்த சரீரத்துல என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அந்த பையன் அழகா ஒத்துழைச்சான். உடனே அந்த பையன் அதை ஏற்றுக்கொண்டான். அதனால இந்த விடுதலை உடனே அவனால என்ன செய்ய முடிஞ்சது, பார்க்க முடிஞ்சது. இந்த 2 நோயுமே பெரிய நோய் தான்.
டாக்டர் கஷ்டமான ஒரு நோய் சொல்லப்பட்ட ஒரு நோய் தான். ஆனா தெய்வ வல்லமை மேற்கொள்ள முடிஞ்சுதா இல்லையா? எந்த இடத்துல மாறும்போது அந்த வல்லமை மேற்கொண்டது? சிந்தனை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சிந்தனையையும் உங்க வல்லமையில நீங்க மாத்த முடியாது. அதுக்குதான் அவருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து யாரு, அவர் என்ன செஞ்சிருக்கிறார், இதை நீங்க கேட்க கேட்கவே உங்க சிந்தனைகள் அங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிரும்? மாற ஆரம்பிக்கும். அத மாறும் பொழுதே உங்க சரீரம் என்ன செய்ய ஆரம்பிச்சிரும்? மாற ஆரம்பிச்சிரும். ஏன்னா வல்லமை யாருடையது? தேவனுடையது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம்தான் பார்த்தோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவன் வருகின்ற இடம் நம்முடைய சிந்தனை. ஏன்னா தேவனுடைய சித்தத்தை நாம அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அவன் அந்த இடத்தை தான் என்ன செய்கிறான்? கட்டி வைத்திருக்கிறான். நாம அனுமதி கொடுக்காமல் அவனால் நம்ம வாழ்க்கைக்குள்ள என்ன செய்ய முடியாது? வர முடியாது. தேவனுக்கும் நம்முடைய சிந்தனை தேவை, சாத்தானுக்கும் நம்முடைய சிந்தனை தேவை. நாம யாருக்கு அனுமதி கொடுக்கிறோமோ அவர்கள் நம் வாழ்வில் என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் முன்பாக வாழ்வையும் வைத்திருக்கிறீர், மரணத்தையும் வைத்திருக்கிறீர், ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறீர், சாபத்தையும் வைத்திருக்கிறீர். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிழைத்திருக்கும் படிக்கு நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. சாத்தான் எங்கள் சிந்தனைகள் மூலமாக வருகின்றான். எங்களுடைய அனுமதி இல்லாமல் அவனால் எங்கள் வாழ்வில் வர முடியாது. அதிகாரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்ந்தெடுக்கின்ற உரிமை எங்களிடத்தில் இருக்கிறது. நாங்கள் ஜீவனை தேர்ந்தெடுக்க வேண்டுமா? மரணத்தை தேர்ந்தெடுக்க வேண்டுமா? வாழ்வை தேர்ந்தெடுக்க வேண்டுமா? சாபத்தை தேர்ந்தெடுக்க வேண்டுமா? நோயை தேர்ந்தெடுக்க வேண்டுமா? சுகத்தை தேர்ந்தெடுக்க வேண்டுமா? கட்டுகளை தேர்ந்தெடுக்க வேண்டுமா? விடுதலையை தேர்ந்தெடுக்க வேண்டுமா? குழப்பத்தை தேர்ந்தெடுக்க வேண்டுமா? சமாதானத்தை தேர்ந்தெடுக்க வேண்டுமா? ஆசீர்வாதத்தை தேர்ந்தெடுக்க வேண்டுமா? குறைவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டுமா? தீர்மானம் எங்கள் கரங்களில் இருக்கிறது. எதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்கின்றோமோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். தேவன் செயல்படுவதற்கும் எங்களுடைய அனுமதி தேவை. நாங்கள் தேர்ந்தெடுக்கும் போது, நாங்கள் இடம் கொடுக்கும் போதுதான் தேவன் செயல்பட முடியும். சாத்தான் செயல்படுவதாக இருந்தாலும் அவனுக்கும் எங்களுடைய அனுமதி தேவை. இந்த சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். சிலுவையில் எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்திருக்கிறீர். சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனையை நீர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். உம்முடைய சரீரம் உழுத நிலம் போல காணப்பட்டது என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. மெய்யாகவே மெய்யாகவே உங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு உங்களது துக்கங்களை சுமந்தார், உங்களுடைய நோய்களை சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. நாங்கள் நோயோடு இருப்பது உம்முடைய சித்தம் அல்ல, உமது விருப்பம் அதுவல்ல. எங்களுக்கு சிலுவையில் சுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் தழும்புகளினால் நாங்கள் சுகமாக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு ஒரு விலை கிரயம் சிலுவையில் செலுத்தப்பட்டிருக்கிறது என்ற சத்தியத்தை இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். ஒவ்வொருவரது சரீரத்திற்கும் ஒரு விலை நீர் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய இரத்தத்தை நீர் விலையாக கொடுத்திருக்கிறீர். ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சொந்த சரீரமா இருக்கிறாங்க. அந்த சரீரத்துல பலவீனத்திற்கு, நோய்க்கு, மரணத்திற்கு, மரண கட்டுகளுக்கு, சாப விளைவுகளுக்கு, பாவ விளைவுகளுக்கு அதிகாரம் இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். பூமியில் நாங்கள் எதை கட்டுகிறோமோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூமியில் நாங்கள் எதை கட்டவிழ்க்கிறோமோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது.
இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரது சரீரத்தில் உள்ள பலவீனம், நோய்கள், கேன்சர் நோய்கள், மரணத்தை கொடுக்க நினைக்கின்ற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே வேரோடு பிடுங்கி கட்டி நான் கடலில் எறிகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டவிழ்கிறேன். கட்டிகள் இயேசுவின் நாமத்தினாலே மறையட்டும். மரித்து போயிருக்கின்ற உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே புதிதாக உருவாகட்டும். எலும்புகள் சீராக உயிர் பெறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நேராகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவையில்லாத வளர்ச்சிகள் இயேசுவின் நாமத்தினாலே மறையட்டும். மூளை நரம்புகள் இயேசுவின் நாமத்தினாலே சீராக செயல்படட்டும். கர்ப்பப்பை உயிர்ப்பிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இருதயம் சீராக செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அடைப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கட்டும். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார். அவர் உங்கள் சரீரத்தை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். வல்லமையுள்ள ஆவியானவரால் உங்களுடைய சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்க மூளை நரம்புகள் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்க சரீரத்தில் உள்ள உள் உறுப்புகள் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. முட்டு எலும்பு நரம்புகள், இடுப்பு எலும்பு நரம்புகள், கணையம் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் தழும்புகளினால் சுகமாக்கப்பட்டீங்க. பாதிக்கப்பட்ட செல்கள், அணுக்கள், திசுக்கள், நரம்புகள் ஒவ்வொன்றும் சீராக புதிதாக மாறுமாறு இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். இயேசுவின் தழும்புகளால் சுகமாக்கப்பட்டீங்க. இயேசுவின் நாமத்தினாலே முழுமையான விடுதலையை இப்பொழுதே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.